ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி வாராகி வழிபாடு பரிகாரம். உங்கள் அவசர தேவைக்கான பணத்தை இந்த இலையில் எழுதி வாராகியிடம் கேளுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பஞ்சமி திதி என்று, அதுவும் இந்த தேய்பிறை பஞ்சமி திதி என்று வாராகி வழிபாடு செய்தால் நமது கஷ்டங்களும் துன்பங்களும் கவலைகளும் தேய்ந்து போகும். அதே போல இந்த அற்புதமான தேய்பிறை பஞ்சமி என்று உங்கள் பண தேவைக்கு தீர்வை கண்டிப்பாக வாராகி கொடுப்பாள். நம்பிக்கையோடு வாராகி பூஜை செய்யும் பொழுது இந்த இலையில் நீங்கள் உங்கள் தேவைக்கான, அது எதற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம். உடனடியாக இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது, குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், வீட்டில் ஒரு பிரச்சனை, அதை சமாளிக்கணும்னு ஒரு அவசியமான தேவையான பணத்தை எழுதி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அதை எப்படியாவது யார் மூலமாவது அந்த பணத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவாள் வாராகி அன்னை. இது அனுபவபூர்வமாக நான் கண்ட உண்மை. அதனால் இதை கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதெல்லாம் எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் புத்தாண்டின் முதல் தேய்பிறை பஞ்சமி எக்காரணம் கொண்டும் தவறவிடாமல் ஒரு எளிய வழிபாடாவது நீங்கள் வாராகிக்கு செய்யுங்க. உங்கள் வீட்டிலையாக இருக்கட்டும், இல்லை கோவிலுக்கு போவதாக இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த அற்புதமான நாளை நீங்கள் தவற விடாதீங்க. தமிழ் புத்தாண்டின் முதல் மாதம் முதல் தேய்பிறை பஞ்சமி அன்றைய தினம் நம்ம வாராகி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா, வருடம் முழுவதும் வாராகியின் ஆசீர்வாதமும் அன்பும் அரவணைப்பும் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்திற்கும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இந்த தேய்பிறை பஞ்சமி நாள் நேரத்தை பார்த்துடலாம். ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 1:25க்கு இந்த பஞ்சமி திதி ஆரம்பித்து, மறுநாள் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் 2:26 வரைக்கும் இந்த பஞ்சமி திதி இருக்கின்றது. இப்போ கோவில்களில் பார்த்தீங்கன்னா, சில கோவில்களில் வியாழக்கிழமை பஞ்சமி திதி கொண்டாடுவாங்க. சில கோவில்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்கோ அந்த தேதியை தான் அவங்க அந்த திதியாக கொண்டாடுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அந்த தேய்பிறை பஞ்சமியாக அவங்க கோவில்களில் பூஜை செய்வாங்க. இப்போ நம்ம வீட்டில் எப்போ பூஜை செய்யணும் அப்படின்னா, வியாழக்கிழமை 1:25க்கு மதியம் ஆரம்பிக்குது பஞ்சமி திதி. அதனால் அன்றைய தினம் மாலை 6 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் நீங்கள் வாராகி வழிபாடு செய்யலாம். அதே போல் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறவங்க அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வெள்ளிக்கிழமை காலையில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இப்போது வெள்ளிக்கிழமை மாலையில் பூஜை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களால் இந்த 2 வேளைகளையும் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை மாலை நீங்கள் கண்டிப்பாக பூஜையை செய்யலாம். ஒரு 8 மணிக்குள்ளே அந்த பூஜையை முடித்து விடுங்கள். இப்போ பூஜை எப்படி செய்கிறது அப்படின்னா, வாராகி விக்கிரமோ படமோ எது இருந்தாலும், விக்கிரகம் இருந்துச்சுன்னா அதுக்கு அபிஷேகம் செய்யுங்க. அதே போல் படம் இருந்துச்சுன்னா சுத்தமாக மஞ்சள் பன்னீர் போட்டு கலந்த நீரில் நீங்கள் அதை தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு வாராகிக்கு அந்த மலர்கள், செந்நிற மலர்கள் சூட்டி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. எங்ககிட்ட படமும் கிடையாது, சிலையும் கிடையாது அப்படின்னா, நம்ம எப்பவும் சொல்கிறது போல் அந்த காமாட்சி விளக்கையே வாராகியாக பாவித்து நீங்கள் பூஜை செய்யலாம். அல்லது இதற்காகவே ஒரு புதிய அகல் விளக்கு வாங்கி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதையே வாராகியாக பாவித்து நீங்கள் பூஜையை செய்யலாம். அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒரு 2 விரலி மஞ்சளை வச்சுருங்க. அந்த தீப ஒளியில் வாராகி அம்மன் அமர்ந்து கொள்வாள். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பூஜை செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச தீபம் ஏற்றி வாராகியை வழிபட வேண்டும். 5 முக குத்து விளக்கு இருந்து ஏற்றினாலும் பரவாயில்ல, இல்லை 5 அகல் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றினாலும் சரிதான். அந்த பஞ்ச தீபம் பஞ்சமி நாயைக்கு கண்டிப்பாக நம்ம ஏற்றி வழிபட வேண்டும். அடுத்ததாக நெய்வேத்தியமாக என்ன வைக்கணும் அப்படின்னா, மிளகு சீரகம் கலந்து தோசை செய்து வைக்கலாம். கருப்பு உளுந்து வடை, அதில் ஏதாவது ஒரு பதார்த்தம் செஞ்சு வைக்கலாம். இதெல்லாம் வாராகிக்கு இஷ்டமான அந்த நெய்வேத்தியங்கள். இதெல்லாம் இல்லை அப்படின்னா, அந்த கிழங்கு வகைகள், கடலை வகைகள், மாதுளம்பழம், தேன், இந்த மாதிரி எந்த நெய்வேத்தியம் உங்ககிட்ட இருக்கோ தாராளமாக வச்சு வழிபடுங்க. அதே போல் நம்ம அந்த ஒரு கிளாஸில் ஒரு மஞ்சள் தூள் போட்டு, ஏலக்காய் போட்டு, பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டு, நாட்டு சர்க்கரை சேர்த்து பசும் பால் ஒரு டம்ளரில் வச்சு நீங்கள் வழிபடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பானகம், அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு நெய்வேத்தியம் பானகம், அதை தயார் பண்ணி நீங்கள் பூஜையில் வச்சு வழிபடலாம். இந்த மாதிரி நீங்கள் தீப தூப ஆராதனைகள் காண்பித்து வாராகியிடம் உட்கார்ந்து
வந்து ஒரு 5 நிமிஷம் மனமாற பேசுங்க. வாராகி கிட்ட உங்கள் கஷ்ட நஷ்டத்தை சொல்லுங்கள். அந்த மாதிரி மனமாற பிரார்த்தனை செய்யும் பொழுது அதை அமைதியாக வாராகி கேட்டுக்கொண்டு அதிலிருந்து உங்களை நிச்சயம் கை கொடுத்து காப்பாற்றுவாள். இப்போ இந்த நம்ம பரிகாரம் சொன்னோம், பணப்பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு உடனடியாக ஒரு பணம் வந்து தேவைப்படுது. ஒரு 50,000மோ 1,00,000மோ 10,000மோ அது வந்து உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி தான். ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு இருக்குது, ஒரு லோன் கட்டணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு டியூ கட்டணும், வீட்டில் ஒரு பிரச்சனை, அதுக்கு வந்து பணம் வேணும், கடன்காரவங்க வந்து நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சமாவது பணத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்மளுக்கு மாதம் மாதம் வரும். அப்போது நீங்கள் ஒவ்வொரு மாதமுமே பஞ்சமிக்கு இதை வந்து செய்யலாம். நானே இதை வந்து செஞ்சு எனக்கு வந்து கண்டிப்பாக வாராகி அன்னை உதவி செஞ்சுருக்காங்க. கண்டிப்பாக அந்த பணம், நம்ம எழுதி வச்ச பணம் கண்டிப்பாக நம்ம கைகளை தேடி வரும். அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இதை வந்து செய்யுங்க. ஒரே ஒரு பிரியாணி இலை, அந்த வாராகி பூஜை செய்யும் பொழுது வாராகி அன்னை முன்பாகவே அமர்ந்து இதை செய்யுங்க. இந்த மாதிரி பிரியாணி இலையில் வாராகி அப்படின்னு போட்டுக்கிறங்க. எவ்வளோ பணம் வேணுமோ அதை வந்து எழுதிக்கிறங்க. சிகப்பு நிற பேனாவில் எழுதுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர் பேனாவோ ஸ்கெட்சோ மார்க்கரோ அதில் வந்து எழுதுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பணத்தை எழுதிட்டு வஜ்ரகோஷம் அப்படின்றதையும் எழுதிட்டு, இந்த 11 அப்படின்றது ஒரு லக்கி நம்பர், ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு கூட சொல்லுவோம். அடிக்கடி உங்கள் கண்களில் எந்த நம்பர் படுதோ அதை வந்து நீங்கள் எழுதுங்க. எனக்கு வந்து அடிக்கடி நான் பார்க்குறது 11 அதனால் நான் அதை எழுதியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து 786 இருக்கலாம், அல்லது 333 369 இந்த மாதிரி எந்த உங்களுக்கு ஏஞ்சல் நம்பர் அடிக்கடி உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகுதோ அந்த நம்பரை எழுதிக்கிறங்க. இதை எழுதி வாராகி அன்னையிடம் உங்கள் வந்து கஷ்டத்தை சொல்லிவிட்டு, அம்மா தாயே இந்த பணத்தை எப்படியாச்சும் எனக்கு வந்து கிடைக்கணும், என் கையில் கொண்டு வந்து சேர்த்துரு அப்படின்னு வேண்டிக்கிட்டு வாராகி பாதத்தில் வச்சுருங்க. விளக்கு தான் ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த விளக்குக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து வச்சுருங்க. பூஜை முடிந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து பூஜை அறையில் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. அது வாராகி அன்னை பார்த்து கொள்வாள். நிச்சயமாக அந்த பணம் பிரியாணி இலையில் எழுதி நீங்கள் வாராகியிடம் வேண்டி பூஜை அறையில் இருக்கிறது கண்டிப்பாக உங்களை தேடி யார் மூலமாவது உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும். அந்த பணத்தை வந்து உங்கள் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவாள் வாராகி அன்னை. இதை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்காக பேராசைப்பட்டு நம்ம எழுதுனா வாராகி அன்னை நம்மளுக்கு லட்சக்கணக்கில் கொடுப்பாங்க, கோடிக்கணக்கில் நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் எழுதாதீங்க. உங்களுக்கு இந்த மாதம் வந்து என்ன தேவைப்படுதோ உடனடியாக நம்மளுக்கு ஒரு தொகை தேவைப்படும் இல்லையா, அதை வந்து எழுதுங்க. மாதமே இதை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த தேய்பிறை பஞ்சமிக்கு எழுதி வச்சுட்டீங்க, அது வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதை வந்து அடுத்த தேய்பிறை பஞ்சமிக்கு அந்த பிரியாணியில் எடுத்து எரிச்சிட்டு நீங்கள் வந்து அடுத்து புதிதாக உங்களுக்கு தேவையான பணத்தை நீங்கள் எழுதலாம். இதை தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமிக்குமே செஞ்சுக்கிட்டு வாங்க. நிச்சயமாக வாராகி அன்னை அந்த உங்களுக்கு அவசர தேவைக்காக உடனே தேவைப்படுதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதை யார் மூலமாவது உங்கள் கைகளில் கொண்டு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதை நீங்கள் நம்பி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பணம் கிடைச்சதும் அதை வந்து நம்ம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீவர்ஸ். இந்த மாதிரி நீங்கள் இந்த பஞ்சமி பூஜைக்கு செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வாராகி அன்னை முழுமையாக நம்பி மாதந்தோறும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நான் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு 100% வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும். இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ். இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.